அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ருஹானா என்ற ஒரு மல்யுத்த வீரருக்கும் நடந்த மல்யுத்த சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் என்ற ஒரு காட்டுப்பாதி வழியாக நடந்து போயிட்டுக்கிறாங்க. அப்போ ருஹானா என்ற ஒரு மனிதர் கொஞ்சம் தூரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அவரும் மல்யுத்த வீரர். அதுக்கப்புறம் ரசூலுல்லாவை பார்த்த உடனே முஹம்மதேன்னு கூப்பிட்டு ருஹானா சொல்கிறான், என்னமோ நீங்கள் புதுசாக ஏதோ மார்க்க சொல்கிறீங்களாமே, இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனுடைய அடியானாகவும் திருத்தூதராகவும் இருக்குன்னு சொல்கிறீங்களே, எங்களோட லாத்துஸாவனா பொய், அதுக்கெல்லாம் சத்தியே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், ஆமாம், இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனுடைய அடியானாகவும் திருத்தூதராகவும் இருக்கிறேன் என்று நீ சாட்சி சொல்லு, விஸ்வாசியாகும் அப்படின்னு சொல்லும்போது, விஸ்வாசி ஆகிறதா அப்படின்னா மல்யுத்தம் போட்டு பார்ப்போம், உங்களோட இறைவன் அல்லாஹ் ஒருவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறானா, இல்லாட்டி எங்களோட லாத்துஸை எனக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, கண்டிப்பாக மல்யுத்தம் தான் பண்ணணுன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ருஹானா சொல்கிறான், ஆமான்னு சொல்லி மல்யுத்தமும் நடக்க சொல்ல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிடறோம், ஒரே தள்ளி விட்டதில் அவன் கீழே விழுந்துடுறான். கீழே வந்ததுக்கப்புறம் நெஞ்சில் போய் உட்காந்துடுறான். அவனால் இதை முடியவே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி தோல்வி அவன் சந்தித்ததே இல்லை, இந்த தடவை சந்திச்சுக்கிறான். அதனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் இளம சொல்லிடுறான் ரசூலுல்லாவும் இளம்பிடுறோம். அதுக்கப்புறம் ருஹானா சொல்கிறான், எங்களோட லாத்துஸ் தான் ஹெல்ப் பண்ணலை போல், உங்களோட இறைவன் அல்லாஹ் ஒருவன் ஹெல்ப் பண்ணிட்டான், இன்னொரு மேட்ச் போட்டு பார்ப்போம், அப்போ எங்கள் லாத்துஸ் தான் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் போட்டும் பார்க்குது. ரெண்டாவது மேட்ச்லேயும் அதே மாதிரி தள்ளி விட்டு நெஞ்சில் போய் உட்காந்துடுறோம். எதையும் அவனால் தாங்க முடியல, நெஞ்சில் உட்காந்துக்கிறதையும் தாங்க முடியல. அதுக்கப்புறம் இளம்ப சொல்லிடுறான் ரசூலுல்லாவை. அதுக்கப்புறம் ரசூலுல்லாவை இளம்பிடுறோம். திரும்பி அதே மாதிரி உங்களோட அல்லாஹ் ஹெல்ப் பண்ணிட்டான், எங்களோட லாத்துஸ் தான் ஹெல்ப் பண்ணல, இன்னொரு மேட்ச் போட்டு பார்ப்போம், கண்டிப்பாக லாத்துஸ் தான் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். திரும்பியும் 3வது மேட்ச் நடக்குது. அதுலேயும் அதே மாதிரி என்ன செஞ்சிடுவான் ரசூலுல்லாஹ், ஒரே தள்ளி விட்டு மேலே நெஞ்சில் போய் உட்காந்துடுறான். அவனால் இந்த தோல்வி அவனால் தாங்கவே முடியலை. ஏன்னா இது வரைக்கும் யாருமே அவங்கிட்ட இப்படி ஜெயிச்சதே இல்லை. அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவனுக்கு. அதுக்கப்புறம் திரும்பி இளம்ப சொல்லிடுறான். இளம்பினதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், ரசூலுல்லாஹ் இளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்களே, அதுக்காக ஒரு 30 ஆடு, என்னோடய ஆட்டு மந்தையில ஒரு 30 ஆடு உங்களுக்கு பிடிச்ச ஆடு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மேலேயும் வேணால் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறான், உன்னோட சொத்துலேருந்து எனக்கு ஒன்று வேணாம், நீ விஸ்வாசி ஆனாலே போதும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவன் விஸ்வாசி ஆக மாட்டேன், சரி நீங்கள் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு நீங்கள் உண்மைப்படுத்திட்டீங்க, ஆனால் நீங்கள் திருத்தூதர்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சி வேணுமே அப்படின்னு சொல்லும்போது, அது காட்டு பாதினால நிறைய மரங்கள் இருக்கும். அந்த மரங்கள்லாம் இஷாரா செய்கிறோம், வாங்கோன்னு சைகை காமிக்கிறோம். அந்த மரம் என்ன செய்யுது, மரங்கள்லாம் அப்படி வேரோடு பிடுங்கிட்டு ரசூலுல்லாஹ் பக்கத்தில் சலாம் சொல்லுது. அதுக்கப்புறம் திரும்பி அந்த வேரோடே அப்படி பிடுங்கி அதே இடத்துல போய் நிற்கிது. அப்போ ருஹானாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் நீ விஸ்வாசியாவே நான் இந்த அத்தாட்சி செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லும்போது, நான் விஸ்வாசியாலாம் ஆக மாட்டேன், மக்காவில் உள்ளவங்க, மக்கா சுற்றுப்பாதி உள்ளவங்கெல்லாம் என்னை அசிங்கமாக பேசுவாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட போய் தோத்துட்டு நீ இஸ்லாத்துக்கு வந்துக்கிறிய அப்படின்னு கிண்டலாக அசிங்கமாக பேசுவாங்க. சின்ன பையன் பெரிய ஆட்கள் வரைக்கும் நான் தான் மல்யுத்த வீரன், நான் தான் இருந்தேன், இப்போ நீங்கள் உங்ககிட்ட நான் தோல்வி அடைஞ்சு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.